வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் புதன் நேரடியாக திரும்பி ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவார்கள் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் அருள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். புதன் பகவான் ஏப்ரல் 25, 2024 அன்று மாலை 5:49 நேரத்திற்கு புதன் நேரடியாக மீனத்தில் திரும்புகிறார். மீனம் புதனின் பலவீனமான அடையாளமாக கருதப்படுகிறார். இங்கே புதன் நீசமாக இருக்கிறார். இதன் விளைவாக 9 கிரகங்களில் ஒன்றான புதன் இலக்கியம் மற்றும் படிப்பை பற்றிய பரந்த புரிதலை கொண்டிருப்பதால் அவர் ஒரு கவிஞராக அறியப்படுகிறார். இந்த நேரத்தில் மீனத்தில் புதனின் நேரடி சஞ்சாரம் சில ராசி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல பலனளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மீனத்தில் புதன் நேரடி சஞ்சாரம் ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவார்கள் மற்றும் லக்ஷ்மி தேவியின் அருள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். ரிஷபம் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி மக்கள் பெரிதும் நன்மை அடைவார்கள். ரிஷப ராசி மக்களுக்கு பண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய சூழலில் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் வாங்க உங்கள் சம்பளத்தை பயன்படுத்தலாம். உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தலாம். இது உங்கள் பணத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையிலும் மற்றும் நிதி செழிப்புக்கும் வழிவகுக்கும். அதிக பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். அது மட்டுமின்றி உங்கள் திறமை அல்லது திறன்களின் அடிப்படையில் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் திறம்பட செயல்பட்டு வாழ்வில் பொருளாதாரத்தின் நல்லதொரு உயரத்தை எட்டுவீர்கள். அடுத்து மிதுனம். புதன் நேரடியாக திரும்புவதால் பலன் தரும் ராசிகள் மிதுன ராசியும் ஒன்று. இந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கும். நீங்கள் வெளிநாட்டிலும் வேலை செய்யலாம். உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் முதலீடுகளின் மூலம் நீங்கள் பணத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அல்லது முதலீடுகளும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வெற்றிகரமாக பணத்தை சேமிக்கும் அதே வேளையில் உங்கள் செலவுகளை எளிமையாக உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை வீணடிக்க மாட்டீர்கள் மற்றும் நீங்கள் சம்பாதித்த எந்த பணத்தையும் சொத்து வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் பயன்படுத்துவீர்கள். நீங்கள் முதலீடு செய்வதில் நல்ல வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். யாவும் சுகமாக மாறும் உங்களுக்கு. அடுத்து கன்னிராசி மக்கள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த இது ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பணம் வரும்போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கூடுதலாக நீங்கள் வியாபாரத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பும் அதிகரிக்கிறது. நீங்கள் உங்கள் போட்டியாளர்களை முந்திக்கொண்டு ஒரு தலைவராக வலம் வருவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெகுமதி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும். மொத்தத்தில் இந்த நேரத்தில் கன்னிராசி மக்கள் தங்கள் நிதி நிலையில் நல்லதொரு உயர்வு கண்டு தக்க மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்து மகர ராசி மக்களுக்கு புதன் நேரடியாக திரும்புவது நன்மை தரும் சூழலை தருகிறது. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். பணத்தை சேமிக்கும் போது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும். உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கு பல்வேறு அறிகுறிகள் தென்படுகின்றன. பணம் சம்பாதிப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் கோரிக்கைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ நீங்கள் உங்களால் முடிந்த செயல்கள் யாவையும் செய்ய முடியும் உங்களால். இதன் விளைவாக மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான குடும்ப சூழல் உருவாகி நலமுடன் வாழ்வீர்கள். அடுத்து மீனராசி மக்கள் இப்போதே நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. பங்கு சந்தையிலும் லாபம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு. இது தவிர ஒரு வணிக ஒப்பந்தம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் உங்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கும். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வேலை தேடலாம் மற்றும் அதன் மூலம் நல்ல வாழ்க்கையை சம்பாதிக்கலாம். உங்கள் வருமான ஆதாரங்களும் உயரும். இந்த முறையில் உங்கள் தற்போதைய நிதி நிலையில் நீங்கள் செல்வந்தராகவும் திருப்தியாகவும் வாழ்வதை உணர்வீர்கள். குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.